கிழிந்த செருப்பும் உயர்ந்த கனவும். தந்தையின் தியாகம். அன்பானவர்களே, செவிகொடுத்துக் கேளுங்கள். இது மன்னர்களின் கதையல்ல. போர்க்களத்தில் வாள் சுழற்றிய வீரர்களின் கதையும் அல்ல. இது வியர்வையை நிலத்தில் விதைத்து நம்பிக்கையை அறுவடை செய்யும் ஒரு சாதாரண ஏழைத் தந்தையின் கதை. பாசத்திற்கும் வறுமைக்கும் இடையே நடக்கும் அமைதியான போராட்டத்தின் கதை. செழிப்பான மருத நிலமும் வறண்ட பாலை நிலமும் கலந்ததொரு பழமையான கிராமம் அது. பெயர் வேம்பூர். ஊரின் முகப்பிலேயே ஒரு பெரிய அரசமரம். அதன் விழுதுகள் தாத்தாக்களின் தாடியைப் போல தொங்கிக் கொண்டிருக்கும். அந்த ஊரில் வானம் பார்த்த பூமியை நம்பி பிழைக்கும் எளிய மக்கள்தான் அதிகம். அந்த மக்களில் ஒருவன்தான் மாணிக்கம். மாணிக்கம் பெயருக்கு ஏற்றாற்போல் குணம் கொண்டவன். ஆனால் அவன் வாழ்வில் வறுமை என்ற இருள் எப்போதும் சூழ்ந்திருந்தது. அவனது தொழில் பக்கத்து ஊர் சந்தைக்குச் சென்று காய்கறிகள் மூட்டையை சுமந்து விற்பது. அவனது தேகம் வெயிலில் காய்ந்து கருவாராய்ப் போனது. அவன் உழைப்பைத் தவிர வேறு எதையும் அறியாதவன். அவனுக்கு ஒரு மகன். பெயர் கதிரவன். மாணிக்கத்தின் காலில் எப்போதும் ஒரு ஜோடி பழைய தோல் செருப்புகள் இருக்கும். அது செருப்பு என்று சொல்வதை விட அவனது பாதங்களின் ஒரு பகுதி என்று சொல்வதே பொருந்தும். பல இடங்களில் தேய்ந்து ஆணி அடித்தும் தோல் தைத்தும் உருக்குலைந்து போன செருப்புகள் அவை. ஒவ்வொரு முறை நடக்கும்போதும் அந்த செருப்புகள் கிரீச் கிரீச் என்று சத்தமிடும். அது மாணிக்கத்தின் வறுமையை ஊருக்கே அறிவிக்கும் சங்கொலி போல இருக்கும். கதிரவன் சிறு வயதிலிருந்தே படிப்பில் சுட்டி. ஊர் திண்ணைப் பள்ளிக்கூடத்தில் அவன் தான் முதல் மாணவன். அவனது கண்கள் எப்போதும் எதையாவது தேடிக்கொண்டே இருக்கும். அப்பா, நான் படித்து பெரிய ஆளாகி இந்த ஊருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று அவன் அடிக்கடி சொல்வான். மாணிக்கம் சிரித்துக்கொண்டே, நிச்சயம் நடக்கும் மகனே, என் தோல் தேய்ந்தாலும் பரவாயில்லை, உன் வாழ்க்கை தேயக்கூடாது என்று சொல்வான். அந்த வார்த்தையின் ஆழம் அப்போது கதிரவனுக்கு புரியவில்லை. காலம் உருண்டோடியது. கதிரவன் வளர்ந்து வாலிபன் ஆனான். அவனது படிப்புத் திறமை ஊரெங்கும் பேசப்பட்டது. மேற்படிப்புக்காக அவன் வெகு தூரத்திலுள்ள பட்டணத்தில் இருக்கும் ஒரு பெரிய கல்விச்சாலைக்குச் செல்ல வேண்டிய நிலை வந்தது. அங்கு சென்று படிக்க வேண்டும் என்றால் தங்குமிடம், உணவு மற்றும் ஓலைச்சுவடிகள் வாங்க பெரும் பணம் தேவைப்பட்டது. அந்தத் தொகை மாணிக்கம் தன் வாழ்நாளில் கண்டிராத ஒன்று. ஒரு நாள் இரவு குடிசை வீட்டில் மண்விளக்கின் வெளிச்சத்தில் தந்தை மகன் இருவரும் அமர்ந்திருந்தனர். அப்பா, பட்டணத்துப் படிப்பு எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. அவ்வளவு பணத்திற்கு நாம் எங்கே போவது என்று கதிரவன் விரக்தியுடன் கேட்டான். மாணிக்கம் தன் மகனின் தோளை தட்டினான். அவன் கண்களில் ஒரு உறுதி தெரிந்தது. கவலைப்படாதே கதிரா, உன்னை படிக்க வைப்பது என் கடமை. என் உயிர் இருக்கும் வரை உன் கனவு கலைய விடமாட்டேன். நாளை விடிவதற்குள் வழி பிறக்கும் என்றான். ஆனால் மாணிக்கத்திற்கு வழி என்னவென்று தெரியவில்லை. அவனிடம் இருந்தது உழைக்கத் தயாராக இருந்த உடல் மட்டும்தான். மறுநாள் விடியற்காலை கோழி கூவும் முன்பே மாணிக்கம் எழுந்துவிட்டான். அவனது பழைய செருப்பை மாட்டிக்கொண்டு ஊர் பண்ணையார் வீட்டுக்குச் சென்றான். பண்ணையார் நல்லவர்தான், ஆனால் கண்டிப்பானவர். ஐயா, என் மகன் பட்டணத்தில் படிக்க வேண்டும். அதற்கு பணம் தேவை. நான் உங்கள் வயலில் இரவும் பகலும் உழைக்கிறேன். எனக்கு கூலி வேண்டாம். என் மகனின் படிப்புக்கு மட்டும் உதவுங்கள் என்று கைகூப்பி நின்றான். பண்ணையார் யோசித்தார். மாணிக்கம், உன் உழைப்பு எனக்குத் தெரியும். ஆனால் இப்போது என்னிடமும் கையில் பணப்புழக்கம் இல்லை. வேண்டுமானால் ஒன்று செய். பக்கத்து ஊரான கல்லுப்பட்டி சந்தையில் என் தானிய மூட்டைகளை விற்று பணத்தை கொண்டு வா. அதில் வரும் லாபத்தில் பாதியை நீ எடுத்துக்கொள். ஆனால் சந்தை நாளை காலையில் முடிந்துவிடும். இன்றே நீ கிளம்ப வேண்டும். வண்டி மாடுகள் எதுவும் இல்லை. நீதான் சுமந்து செல்ல வேண்டும் என்றார். கல்லுப்பட்டி சந்தை இங்கிருந்து 20 மைல் தூரம். இடையில் கரடுமுரடான மலைப்பாதை, முட்கள் நிறைந்த காடு, சுட்டெரிக்கும் வெயில். ஆனால் மாணிக்கம் யோசிக்கவில்லை. சரி ஐயா என்று ஒப்புக்கொண்டான். பெரிய தானிய மூட்டையை தலையில் ஏற்றிக்கொண்டான். அது அவன் எடையை விட அதிகம். அவன் காலில் இருந்த அந்த பழைய செருப்புகள் எங்களால் தாங்க முடியுமா என்று கேட்பது போல ஒலித்தன. பயணம் தொடங்கியது. உச்சி வெயில் மண்டையை பிளந்தது. காலில் அணிந்திருந்த செருப்பின் வார்ப்பட்டை ஏற்கனவே பீந்து போயிருந்தது. அதை ஒரு ஷனல் கயிற்றால் கட்டியிருந்தான். ஒவ்வொரு அடியும் அவனுக்கு நரக வேதனையாக இருந்தது. கற்கள் நிறைந்த பாதை. மூட்டையின் பாரம் அழுத்த அவன் கால்கள் தடுமாறின. பாதி தூரம் கடந்த நிலையில் திடீரென்று ஒரு பெரிய சத்தம். டப் என்று அவனது வலது கால் செருப்பு முற்றிலும் அறுந்து போனது. இனி அதை தைக்க முடியாது. வெறும் சணல் கயிறுதான் மிச்சம். மாணிக்கம் நின்றான். சுற்றிலும் பார்த்தான். நிழலுக்குக் கூட ஒரு மரம் இல்லை.
சுட்டெரிக்கும் பாறைகள். ஒரு காலில் செருப்பு, மறுகால் வெறும் கால். அவன் மூட்டையை கீழே வைக்கவில்லை. வைத்தால் மீண்டும் தூக்க முடியாது. அவன் மனக்கண்ணில் கதிரவனின் முகம் தெரிந்தது. அப்பா, நான் படிக்க வேண்டும் என்ற குரல் கேட்டது. மாணிக்கம் ஒரு வினாடி கூட தாமதிக்கவில்லை. அருந்து போன அந்தச் செருப்பை தூக்கி எறிந்தான். இடது கால் செருப்பையும் கழற்றி வீசினான். இனி நீங்கள் எனக்கு தேவையில்லை. என் மகனின் எதிர்காலம்தான் முக்கியம் என்று கனக்குத்தானே சொல்லிக் கொண்டான். அந்த கொதிக்கும் பாறை பாதையில் வெறும் காலுடன் நடக்கத் தொடங்கினான். சூரியன் நெருப்பை கொட்டிக் கொண்டிருந்தான். கூர்மையான கற்கள் அவன் பாதங்களை கிழித்தன. முட்கள் தைத்தன. ஒவ்வொரு அடியும் தீ மிதிப்பது போலிருந்தது. சிறிது நேரத்தில் அவன் பாதங்களிலிருந்து இரத்தம் கசியத் தொடங்கியது. புழுதி படிந்த அந்தப் பாதையில் அவனது இரத்தத் துளிகள் சிவப்புக் கோலமிட்டன. வலி தாங்க முடியாமல் கண்கள் இருளத் தொடங்கின. நாக்கு வறண்டு போனது. ஆனால் அவன் நிற்கவில்லை. இன்னும் சிறிது தூரம், இன்னும் சிறிது தூரம் என்று மந்திரம் போலச் சொல்லிக் கொண்டே நடந்தான். அவனது உள்ளங்கால்கள் வெந்து கொப்புளங்களாக மாறின. அந்த கொப்புளங்கள் உடைந்து ரணமாகின. வழியில் எதிர்ப்பட்டவர்கள், பைத்தியக்காரனே, இந்த வெயிலில் இவ்வளவு பாரத்துடன் செருப்பு இல்லாமல் நடக்கிறாயே, செத்து விடுவாய் என்று எச்சரித்தனர். மாணிக்கம் எதற்கும் பதில் சொல்லவில்லை. அவன் கண்கள் கல்லுப்பட்டி சந்தையை மட்டுமே நோக்கின. மாலை மங்கும் நேரத்தில் சந்தையை அடைந்தான். மூட்டையை இறக்கி வைத்தபோது அவன் உடல் நடுங்கியது. கால்களை பார்த்தான். அவை மனித கால்களாகவே தெரியவில்லை. வீங்கி வெந்து இரத்தம் உறைந்து போயிருந்தன. சரக்கை விற்றான். பண்ணையார் சொன்னதை விட அதிக விலைக்கே விற்றான். பணத்தை பெற்றுக்கொண்டான். அந்த பண முகுடிப்பை தன் மார்போடு அணைத்துக் கொண்டான். அந்த பணத்தில் தெரிவது நாணயங்கள் அல்ல, தன் மகனின் எதிர்காலம். திரும்பவும் ஊருக்கு வரவேண்டும். இரவு நேரம். நிலவின் குளிர்ச்சி அவனுக்கு ஆறுதல் தந்தது. ஆனால் காலின் வலி குறையவில்லை. நொந்தி நொந்தி நடந்தான். விடியற்காலை வீடு வந்து சேர்ந்தான். வாசலில் கதிரவன் காத்துக் கொண்டிருந்தான். மாணிக்கம் தன் கால்களை மறைத்துக் கொண்டு வேட்டியைத் தாழ்த்திக் கட்டிக்கொண்டான். முகத்தில் வலியை மறைத்துக் கொண்டு ஒரு புன்னகையை வரவழைத்தான். கதிரா, இதோ பணம், பண்ணையார் கொடுத்தார். நீ உடனே கிளம்பு, வண்டி வரும் என்று பணத்தை கொடுத்தான். கதிரவன் மகிழ்ச்சியில் துள்ளினான். அப்பா, நன்றிப்பா, நான் போய் வருகிறேன் என்று அவசரப்பட்டான். அவன் தந்தையின் கால்களை கவனிக்கவில்லை. மாணிக்கமும் அதை வெளிக்காட்டவில்லை. மகன் சென்ற பிறகுதான் மாணிக்கம் சுருண்டு விழுந்தான். வாரங்கள் கடந்தன. கதிரவன் பட்டணத்தில் படிப்பில் மூழ்கினான். மாணிக்கம் படுத்த படுக்கையானான். அவன் பாதங்களில் ஏற்பட்ட ரணங்கள் ஆற வெகு நாட்கள் ஆகின. மருத்துவர் வந்து பார்த்து, இனி இவரால் பழையபடி நடக்க முடியாது, கால்களில் உணர்ச்சி நரம்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்று கூறிவிட்டார். இருந்தாலும் மாணிக்கம் அதை மகனுக்குத் தெரியப்படுத்தவில்லை. நான் நன்றாவே இருக்கிறேன், நீ படிப்பில் கவனம் செலுத்து என்றே ஓலை அனுப்பினான். வருடங்கள் உருண்டோடின. கதிரவன் இப்போது ஒரு பெரிய அரசாங்க அதிகாரி. அவன் கல்வி அவனுக்கு புகழை தேடித் தந்தது. அவன் ஊருக்குத் திரும்பும் நாள் வந்தது. அவன் மனதில் ஒரே ஒரு ஆசைதான், தன் தந்தைக்கு சிறப்பான வாழ்க்கை அமைத்துத் தர வேண்டும். அவருக்கு பிடித்த உணவுகள், நல்ல உடைகள், முக்கியமாக அவருக்கு ஒரு நல்ல தோல் செருப்பு வாங்க வேண்டும் என்று நினைத்தான். பட்டணத்திலேயே மிக உயர்ந்த மென்மையான தோல் செருப்பை வாங்கினான். குதிரை வண்டியில் ஊருக்குள் நுழைந்தான். ஊர் மக்கள் அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தனர். நம்ம மாணிக்கத்தின் மதன் பெரிய ஆளாகிவிட்டான் என்று பேசிக் கொண்டனர். குடிசை வாசலில் வண்டி நின்றது. மாணிக்கம் திண்ணையில் அமர்ந்திருந்தான். அவன் தலைமுடி நரைத்திருந்தது. முகம் தளர்ந்திருந்தது. அப்பா என்று கதிரவன் ஓடிச் சென்று தந்தையை அணைத்துக் கொண்டான். மாணிக்கத்தின் கண்களில் ஆனந்த கண்ணீர். வா மகனே, வா, ஊரே மெச்சும்படி வந்துவிட்டாயே என்றார். கதிரவன் தான் கொண்டு வந்த பட்டு வேட்டியை தந்தைக்குக் கொடுத்தான். இனிப்புகளை ஊட்டிவிட்டான். கடைசியாக அந்த புதிய தோல் செருப்பை எடுத்து தந்தையின் காலடியில் வைத்தான். அப்பா, இதை பாருங்கள், பட்டணத்திலேயே மிகச் சிறந்த செருப்பு. உங்கள் பழைய செருப்பு எப்போதோ பீந்து போயிருக்கும். இனி இதை அணிந்து கொள்ளுங்கள் என்றான் பெருமையுடன். மாணிக்கம் அந்தச் செருப்பை பார்த்தான். மெலிதாகச் சிரித்தான். இது எதற்கு மகனே? நான் இப்போது எங்கும் நடப்பதில்லை, திண்ணையிலேயேதான் கிடக்கிறேன் என்றான். ஏன் அப்பா, ஏன் நடப்பதில்லை என்று கேட்டவாறே கதிரவன் தந்தையின் கால்களைத் தொட்டான். அப்போதுதான் அவன் கவனித்தான். அந்தப் பாதங்கள், அவை பாதங்கள் அல்ல, பாறையில் செதுக்கிய சிற்பங்கள் போல தழும்புகளும் வடுக்களும் வெகளும் நிறைந்திருந்தன. அடிப்பாதம் மரக்கட்டை போல கடினமாகவும் வடிவமற்றும் இருந்தது.
தீயில் வெந்தது போல கருத்துப் போயிருந்தது. கதிரவன் அதிர்ச்சியில் உறைந்து போனான். அப்பா, உங்கள் கால்களுக்கு என்ன ஆனது? ஏன் இப்படி இருக்கிறது? என்று பதறினான். பக்கத்து வீட்டுப் பெரியவர் ஒருவர் அங்கு வந்தார். அவர் நடந்ததைச் சொன்னார். கதிரா, அன்று உன் படிப்புக்கு பணம் தேவைப்பட்டதே, நினைவிருக்கிறதா? அன்று உன் தந்தை கல்லுப்பட்டி சந்தைக்கு சுமை சுமந்து சென்றார். வழியில் செருப்பு அறுந்துவிட்டது. அந்த உச்சி வெயிலில் நெருப்பாய் கொதிக்கும் கல்லிலும் முள்ளிலும் செருப்பு இல்லாமல் நடந்து சென்று பணம் சம்பாதித்தார். அன்று வெந்த கால்கள்தான் இவை. அதிலிருந்து அவரால் சரியாக நடக்கவே முடியவில்லை. உன் படிப்புக்காக தன் கால்களையே இழந்தார் உன் தந்தை என்று கூறினார். கதிரவனுக்கு தலை சுற்றியது. தான் அமர்ந்திருக்கும் இந்த உயர்வான பதவி, தான் அனுபவிக்கும் இந்த வசதிகள் அனைத்தும் தன் தந்தை சிந்திய இரத்தத்திலும் அனுபவித்த வலியிலும் உருவானவை என்பதை உணர்ந்தான். அவன் கொண்டு வந்த அந்த விலையுயர்ந்த செருப்பு தந்தையின் தியாகத்திற்கு முன்னால் மிகச் சிறியதாக, அர்த்தமற்றதாகத் தோன்றியது. கதிரவன் மெதுவாகத் தன் தந்தையின் கால்களை கையில் எடுத்தான். அந்த கடினமான வடுக்கள் நிறைந்த பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்தான். அப்பா, நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன்? என் தலை நிமிர்ந்து நிற்க உங்கள் கால்களை இழந்து விட்டீர்களே என்று கதறினான். மாணிக்கம் மகனைத் தூக்கினான். அவன் கண்களை துடைத்து விட்டான். மகனே, வருந்தாதே. ஒரு தகப்பனின் கால்கள் தேய்வது தன் மகன் நிமிர்ந்து நடப்பதற்குத்தான். நீ இப்போது ஊர் போற்றும் அளவுக்கு வளர்ந்துவிட்டாய். அதுவே எனக்கு போதும். என் கால்கள் இழந்ததை உன் வாழ்க்கை பெற்றுவிட்டது. அதுதான் எனக்கு மகிழ்ச்சி என்றார் அமைதியாக. கதிரவன் அன்று ஒரு முடிவு எடுத்தான். தன் தந்தை நடப்பதற்கு புதிய செருப்புகள் தேவைப்படவில்லை. ஆனால் அவர் நிம்மதியாக வாழ்வதற்கு தனது அருகாமை தேவை என்பதை உணர்ந்தான். அவன் அவரை தன்னுடன் பட்டணத்திற்கே அழைத்துச் செல்ல முடிவு செய்தான். ஆனால் மாணிக்கம் மறுத்துவிட்டார். நான் இந்த மண்ணின் மைந்தன். என் வியர்வை இந்த மண்ணில்தான் விழுந்தது. என் வாழ்வும் இங்கேயே முடியட்டும். நீ அடிக்கடி வந்து பார்த்துவிட்டுப் போ, அது போதும் என்றார். கதிரவன் தன் தந்தையின் விருப்பத்தை மதித்தான். ஊரிலேயே அவருக்கு ஒரு நல்ல வீடு கட்டிக் கொடுத்தான். அவருக்கு பணிவிடை செய்ய ஆட்களை நியமித்தான். ஆனால் ஒவ்வொரு முறை அவன் ஊருக்கு வரும்போதும் நேராகத் தன் தந்தையின் கால்களைத் தொட்டு வணங்கி ஆனால் ஒவ்வொரு முறை அவன் ஊருக்கு வரும்போதும் நேராகத் தன் தந்தையின் கால்களைத் தொட்டு வணங்கிய பிறகே வீட்டுக்குள் நுழைவான். அவன் அந்த பழைய அறுந்து போன செருப்பின் ஒரு துண்டை தேடிக் கண்டுபிடித்து அதை தன் மேஜையில் ஒரு கண்ணாடிப் பெட்டிக்குள் வைத்திருந்தான். ஒவ்வொரு முறை அவன் கையெழுத்திடும்போதும் அந்தச் செருப்புத் துண்டு அவனுக்கு நினைவுபடுத்தும் நேர்மை, உழைப்பு மற்றும் தந்தையின் தியாகம். அந்த கிராமத்தில் இன்றும் அந்த அரசமரம் இருக்கிறது. அதன் நிழலில் அமர்ந்து முதியவர்கள் இந்த கதையை சொல்வார்கள். கிழிந்த செருப்பு என்பது வறுமையின் அடையாளம் அல்ல. அது ஒரு தந்தை தன் மகனுக்காகச் சுமந்த வலியின் சாட்சி. உயர்ந்த கனவுகள் தானாக உருவாவதில்லை. அவை யாரோ ஒருவரின் தியாகத்தின் மீதுதான் கட்டப்படுகின்றன. நீதி: பெற்றோரின் தியாகமே பிள்ளைகளின் உயர்விற்கு அஸ்திவாரம். அதை மறவாமல் இருப்பதே மிகச்சிறந்த அறம்.